இபிஎஸ் கூட இந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு தான் சந்திச்ச மாதிரி இருந்தது சார். ஏர்போர்ட்டில் அவர் வர்ற வழியில் நைட்டு 10:30 மணிக்கு தான் இபிஎஸ்ஸே சந்திச்சிருக்காரு. தனியாக நேரம் ஒதுக்கலாம், ரொம்ப நேரம் பிரைம் மினிஸ்டர் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசல. பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டில் இனிமே வந்து பாஜக தான் சார் தலைமை பீடம். இவங்க சொல்லிக்கலாம் நாங்க தான் வந்து தலைமை. ஒரு 2% ஓட்டுருக்கு ஒரு எம்எல்ஏ தொகுதி கூட தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. எதுக்கு அப்படி பயந்துட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னா இந்த கேள்வி தான் எல்லாரும், நீங்களும் நானும் மட்டும் கேட்கல சார். நாடு முழுக்க அதிமுக, அதாவது குறிப்பாக எம்ஜிஆர் மீது அனுதாபம் உள்ளவர்களும் எம்ஜிஆர் விசுவாசிகளும் ஜெயலலிதாவுடைய விசுவாசிகளும் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இவ்வளவு வாக்கு வங்கி வச்சிருக்கோம் நம்ம, பல ஆண்டுகள் நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கோம், நிறைய நலத்திட்டங்களை பண்ணியிருக்கோம். இன்னைக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் தான் பேசுறான், புரட்சி தலைவன் தான் பேசிட்டு இருக்காங்க. அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்தா கூட, அம்மையார் மீது வந்து தண்டனைக்குரிய குற்றமாக இருந்தால் கூட அவங்கள வந்து ஒரு கடவுளா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பெரிய வாக்கு வங்கி வச்சிருக்கிற உங்களுடைய தலைமையின் கீழ் தான் இப்ப எடப்பாடி கீழ் தானே எல்லா கட்சியும் இருக்குன்றாங்க. அந்த அதிமுகவே ஏன் பயப்படுறீங்க சார்? பாஜகவோடு சேர வேண்டிய நிர்பந்தம் என்ன சார்? என்ன அடிப்படையில் சேரணும்? நாம எல்லாருக்கும் தெரியும் அவங்க கிட்ட ஒரு 2.5% கூட ஓட்டு கிடையாது. தனியா நின்னா தாமரை தமிழ்நாட்டில் மலராதுன்னு தெரியும். அப்புறம் எந்த அடிப்படையில அவர்கள் பேசுறாங்க? எங்க அதாவது கூட்டணிக்கு நாங்க தான், அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார்னு சொல்றாரு தவிர முதல் முறையாக எடப்பாடி பேரை சொன்னவர். அதன் பிறகு அமித்ஷா 4 முறை சொல்லிட்டார். எந்த இடத்துல எடப்பாடி பேரை பயன்படுத்தல. இவருக்கான முக்கியத்துவம் முன்னாடி வேணா கூட்டத்துக்கு பிரதமர் பக்கத்துல உட்கார வச்சிருக்கலாம். இப்ப அவர் சந்திச்சு பக்கத்துல உட்கார வச்சு கூட பேச மாட்டேங்கிறாங்க. வாசல் வழியில இந்த என்னது போற வரவங்க எல்லாருக்கும் என்ன மரியாதை கிடைக்குமோ அந்த மரியாதை கிடைக்குது. அப்ப உங்க கிட்ட இருக்கிற அதுதான் முதல்ல ஓபிஎஸ்க்கு என்ன நடந்ததோ அதே தான் இப்ப எடப்பாடிக்கு நடந்துகிட்டு இருக்கு. உங்க அதிகாரத்தை நீங்கள் இழந்து விட்டால், உங்களுக்கான செல்வாக்கை இழந்து விட்டா, நீங்க இன்னைக்கு கூட அவருக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நாளிலிருந்து அவர் முடிவு பண்ணா கூட அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தலைமை பீடம் சார், அதிமுக வாக்கு வங்கி சிதறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்கா முடிவெடுத்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டாட முடியும். ஆனா இவங்க தன்னை காப்பாத்திக்கணும், தன் பையனை காப்பாற்றணும், தன் சம்பந்தியை காப்பாற்றணும், தனக்கு மேலுள்ள வழக்குகள் மீது பிரச்சனையிலிருந்து சிக்காம நம்ம இருக்கணும், சொகுசு வாழ்க்கையிலிருந்து நம்ம வந்து சிறை வாழ்க்கைக்கு போகக்கூடாது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால முதலாளி என்ன சொல்றாரோ கேட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுல வேற என்ன நம்ம புதுசா கண்டுபிடிக்கிறது? இது மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களையுமே அவர் சந்திக்கலையே. டிடிவி தினகரனையும் அல்லது பாமக அவங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு, அப்பா பையனுக்கான பிரச்சனை போயிட்டு இருக்கு. தேமுதிக அதிமுக கூட்டணியில் அவங்க மாநாடு நடத்தி தான் நாங்கள் அறிவிப்போம்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் புதுசாக கட்சிகளை சேர்ப்பதற்கான முயற்சியிலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தீவிரமாக ஈடுபட்ட மாதிரி தெரியல. மெயின் பார்ட்டியை ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அப்படியே விட்டாங்க. இப்போதைக்கு யார் கூடயும் அவங்க ஒரு அழுத்தமான ஒரு தொடர்போ அல்லது ஒரு இணைந்து இந்த பிரச்சார பயணங்களை மேற்கொள்வதற்கான முயற்சியோ எதுவுமே இதுவரை தொடங்காம அப்படியே இருக்கிறதுக்கான அந்த மர்மம் என்ன விஷயம்னா, அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க வந்து அவருடைய செயல்பாடுகளே ஒரு விஷயம் வித்தியாசமான செயல்பாடாக தான் இருக்கும். கடைசி நேரத்தில் நெருக்கடிக்குள்ளாக்கி, எல்லா அரசியல் கட்சிகளும் நெருக்கடிக்குள்ளாக்கி பின்வாசல் வழியாக அவங்கள கரெக்டா வந்து குதிச்சிரு, இதுக்கு மேல உனக்கு வழியே கிடையாது, எங்களோட தான் வந்தாகணும். இப்ப எங்கேயும் பேச மாட்டாங்க சார். இப்ப முழுக்க இப்போ சமீபத்தில் வந்தார் இல்லையா, சில தினங்களுக்கு முன்னாடி பிரதமர் வந்துட்டு நாணயங்கள்லாம் வெளியிடுறாருல்ல, இது மாதிரி இன்னும் நம்ம தேர்தலுக்குள்ள பல விசிட்டை பார்க்க போறோம், அவர் வருகையை பார்க்க போறோம். அவர் மட்டும் வரமாட்டார், அமித்ஷா வருவார், பல பேர் வருவாங்க. வந்து அவங்க பாஜகவை முன்னிலைப்படுத்தி பேசி போயிடுவாங்க. கூட்டணி பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு நல்லா தெரியும், இங்க வந்து நாம சொல்றதை மட்டும்தான் இவங்க செய்ய முடியும். இந்தியா கூட்டணியிலிருந்து யாரையாவது உடைக்க முடியுமா ட்ரை பண்றாங்க. அது நடந்துகிட்டு இருக்கு. திரைமறைவுல பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே உடைத்தால் மட்டும்தான் அவங்களுக்கான அங்கீகாரமும் மரியாதையும் வழங்கப்படும். இங்க இருக்கிறவங்க எப்போ வேணாலும் கூப்பிட்டா வந்துருவாங்க சார். தேமுதிக கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றாங்களா? பிரதமர் அலுவலகத்திலேயோ இல்ல பாஜக தலைமையில இருந்தோ அவங்களுக்கு வந்து நீங்க வந்து இங்க வந்து ஆகணும், உங்களுக்கு இத்தனை சீட்டு அப்படின்னு சொன்னா வரமாட்டேன்னு சொல்லுகிற தைரியம் பிரேமலதா அவர்களுக்கு இருக்கிறதா? ஆனால் விஜயகாந்துக்கு இருந்தது. எனக்கு தெரியும், நான் பழகி இருக்கேன் அவரோட. அம்மையாருக்கு இருக்கா? 2024 தேர்தலில் போகலையே சார். 2024 தேர்தலில் விஜயகாந்துக்கு ஒரு பெரிய ஒரு பக்கம் கட்டைகள்லாம் பிரதமர் நரேந்திர மோடி பேர்ல வெளியாகியும் தேவையில்லையே, அவங்களுக்கு கூட்டணியில போய் சேரல, தேமுதிக போய் சேரல. இல்ல என்ன விஷயம்னா, அது அவர்களுக்கு அவசியம் இல்லை. அந்த வாக்கு வங்கியினுடைய சதவீதம் இப்ப கூடி இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க தான் சொல்றாங்க, அதாவது அவருடைய விஜயகாந்த் மறைவுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு 15 லட்சம் பேர் வந்துட்டாங்க, அந்த கடைசி நாள்ல வந்தாங்க, அது எல்லாமே வாக்கு வங்கின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. அங்க போனவர்கள் எல்லாம் விஜயகாந்தின் மீது அனுதாபத்தை வைத்து அவர் மீது ஒரு நன்றி விசுவாசத்தோடு நல்ல மனிதர் இவர் அப்படின்னு சொல்லி அங்க எல்லா கட்சியும் சேர்ந்தவர்கள் போனாங்க. அது உங்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது. இன்னைக்கு நீங்க அவரோட இருக்கும் போதே, உடல்நல குன்றி இருக்கும் போதே வாக்கு சதவீதம் சரிஞ்சிருச்சு.
அந்த அந்த மனிதர் வந்து அவருடைய வாழ்க்கையில தெளிவாக வெற்றியும் பார்த்தார், சரிவையும் அவரே பார்த்துட்டார், அவர் இருக்கும்போதே பார்த்துட்டார். அதனால அந்த வாக்கு, அதனாலதான் இவங்க வந்து அவங்களெல்லாம் செல்லா காசா வச்சிருக்காங்க சார். தேவைப்பட்டாதான் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா இவங்க தனியா தான் நிக்கணும்.